இது என்டையர்லி ஒரு மைண்ட் செட். ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட், ஒரு ரீட்டைல் ஓனரும் சரி பிராண்டும் சரி ஒரு கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட்டுக்கு வரணும். அதிலிருந்து அவங்க ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு அந்த நிறுவனத்துக்குள்ளே ஒரு கல்ச்சரை பில்ட் பண்ணும். அதை தான் நான் கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு. ஓகே, அது எப்படி பண்ணுறது? இப்போ வந்து இது வந்து நீங்கள் சொன்னனால எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே பார்க்குறவங்களுமே நிறைய பேர் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா சின்ன சின்னதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு துணி கடையை கூட எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நான் எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் சொன்னதை? கண்டிப்பாக ப்ரோ. அதாவது இப்போ நீங்கள் சேல்ஸ் அப்படின்னு பேசணுன்னா அது ஒரு ஹியூமன் டு ஹியூமன் தான் நடக்குது, ஒரு பீப்புள் டு பீப்புள் தான் நடக்குது. ஓகேங்களா? உங்களை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களோட தேவைகள் அது எனக்கு சரியாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஓகே, கரெக்டுங்களா? இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். ஒரு ரீட்டைல் நிறுவனம் இருக்காங்க அப்படின்னாலே நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு செகண்ட் ஹோம் ஃபீல் கொடுக்கணும். வேறு யாரோ ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்காம ஒரு பிரதரா இல்லை ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு அக்காவோ இருந்தால் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி கேஷுவலாக அவங்களோட தேவைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ஸ் அவங்கள அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷனாக உங்கள் ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லுவேன் நான். அதை வந்து நம்ம லைவாக வந்து பண்ண வைக்கிறோம் கஸ்டமர் ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும்.